5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். 3 உலகங்களையும் இணைக்கக்கூடிய பாவம். எப்படி சொல்றானா, முன்னோர்கள் யார் என்று முற்காலத்தையும், தன் மனநிலைமை என்று நிகழ்காலத்தையும், தன் சந்ததிகள் எப்படி என்று எதிர்காலத்தையும் சொல்லுது. 3 காலங்களையும் இணைக்கக்கூடிய மிக முக்கிய கோணம் தான் இந்த 5ஆம் இடம். அதனாலதான் 5ஆம் இடத்துல ஆராய்ச்சி இருக்கிறது, கற்பனை திறன் இருக்கிறது, கனெக்டிவிட்டி, அப்பார்ட் சம் விஷயங்கள், மிராக்கள், கடவுளா இருக்கலாம், இல்ல பிரபஞ்ச சக்தியா இருக்கலாம், ஏதேனும் ஒன்று நம் கண்ணிற்கு புலப்படாத ஒரு ஆன்மீக அறிவை இந்த 5ஆம் இடம் தான் கொடுக்குது. விளையாட்டு சிந்தனைகளை 5ஆம் இடம், கற்பனை திறனை 5ஆம் இடம், புது புது கண்டுபிடிப்புகளை இந்த 5ஆம் இடம் தான் உறுதிப்படுத்துது. இத்தனை முக்கியமான செயல்களை இந்த 5ஆம் இடம் வச்சிருக்கும் போது இதுல ராகு வந்துடுறாரு. ராகுன்னா இருள் கிரகம், ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு அவயவ கிரகம் தான். இப்ப 5ல ராகு இருக்கிறவங்க இப்ப பெரும்பாலும் இந்த பூர்வீகத்தை விட்டு வெளியிலே போகக்கூடிய நபர்கள், பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய நபர்கள், நிறைய கிரியேட்டிவ் ஸ்கில் இருக்கும், நிறைய அறிவுகள், பிரபஞ்ச ரகசியங்கள். ராகு லக்னத்திற்கு, ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து லக்ன திரிகோணாதிபதியில் தொடர்பு கொண்டா மன உறுதி கொண்ட நபர், வாழ்க்கையில எதையுமே துணிகரமா எதிர்கொண்டு செயல்படக்கூடிய நபர் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பார். அந்த தொடர்புகள் கிரகம் ஒளி கிரகங்களா இருந்துருச்சுன்னா இறை நம்பிக்கை, இறை சிந்தனை, இது போன்ற ஒரு ஆன்மீகம், ஒரு பாசிட்டிவ் இல்ல, ஒரு நேர்முகமான ஒரு மக்களுக்கு ஒரு இறை சிந்தனை கொண்ட நபரா மாத்திடும். ஒரு இருள் கிரகங்களா இருந்தா அமானுஷ்யங்கள் சம்பந்தமான ஒரு ஈடுபாடுகளையும் அதுல எண்ணத்தை அதிகப்படுத்தும். எதுவாயினும் உறுதியான மனநிலைமையை கொடுக்கும், ஜாதகருக்கு கிரியேட்டிவ் ஸ்கில்ல கொடுக்கும், அதீத அறிவாற்றலை கொடுக்கும், கற்பனை திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும், பூர்வீகத்தை விட்டு வெளியில புது வாழ்க்கை யோகமா கொடுக்கும். பெரும்பாலும் 5லே ராகு இருப்பவர்கள் பெண் வாரிசுகளை அதிகம் பெறுகிறார்கள். பார்ட்னர் ஜாதகத்துல ஒரு சிலருக்கு வலுத்து மட்டும் ஆண் வாரிசு கிடைக்குது. பெரும்பாலும் ராகு 5ஆம் இடத்தோடு பெண் வாரிசுகளை தொடர்பு படுத்துகிறது. எப்பொழுதுமே ராகு வலுத்து யோகர்கள் தொடர்பு கொண்டால் ஜாதகர் வெற்றி, அவயோகி தொடர்பு கொண்டால் பயந்த பாவம் கொண்டவர், மனதுல எப்பயுமே குழப்பம், தெளிவில்லாத நிலை, ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும்.